எவ்வளவு நேரம் ஆச்சு? ராத்திரி பூராவுமா வேலை இருந்தது? அதெல்லாம் இல்லம்மா, வேலை முடிஞ்சு வரும்பொழுது சீரை தொண்டரெல்லாம் சேர்ந்து புதுசா ரோடு போடுறாங்க. நாமும் கொஞ்சம் பொது பணி செய்வோமே அப்படின்னு கலந்துக்கிட்டேன். நல்லா இருக்கு. ராத்திரி பூரா இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நல்ல காரியத்துக்காக பாடுபட்டா உடம்புன்னு கெட்டு போகாத நல்லா தான் இருக்கும். என்ன இந்த சீரடிக்காரங்களுக்கு ரோடு போட ராத்திரில தான் நேரம் கிடைச்சதா? டாக்டருக்கும் தொண்டருக்கும் நேரங்காலம் ஏதுமா? எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பொது தொண்டு செய்ய வேண்டியதுதானே. அண்ணே, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? அது என்ன மஞ்சள் தலைவர் இருக்கு? சிரிப்புங்க, மஞ்சள் சிரிப்பு. என் தங்கச்சியே பொண்ணு பார்க்க வராங்க. கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு தான் கல்யாணம் பண்ணும். எனக்கு கல்யாணமா? இந்த பார், உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நீ ஒரு குழந்தைய பெற்று அவன் நெஞ்சில போட்டு அப்படியே தட்டி தாளாட்டு பாடின பிறகுதான் எனக்கு கல்யாணம். இந்தா போய் கல்யாணம் பண்ணிக்க. 10 மணிக்கு வர்றாங்களா? இப்ப ஆரம்பிச்சாதான் 10 மணிக்கு முடியும். 9 ஆச்சு. மகாராஜா நல்லாயிரம்மா. வேலையா ஐயா, உன் தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடுவோம். ரொம்ப நன்றிங்க. சரி, பையனை நீங்க பாத்துருக்கீங்க, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வேணாமா? அதான் வாங்க. தங்கச்சி நான் பார்த்தா போதும் சொல்லிச்சு. அப்படியா? சொன்ன வார்த்தை தான். நீதான வேலையா? ஆமா. நேற்று ராத்திரி உங்க கம்பெனி கேட்சியரை கொலை செய்த குற்றத்துக்காக அவனை கை செய்யறோம். அண்ணா, கொலையா? ஐயோ, மன்னிச்சிடுங்க. நீங்க வீடு தவறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிதாப்பா, நீ வேலை பார்க்கிற கம்பெனி உனக்கு தந்த அடையாள விலை தானே இது? ஆமா. இது என்னதான்? இது கொலை நடந்த இடத்துல கிடந்தது. அது எப்படி இருக்கும்? என் சட்ட பையில போட்டிருந்தேன். இது எடுத்துதான் சட்டை. பாத்தியா அவன் சட்டைய? என்ன இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். நிச்சயமா அந்த கொலை செய்திருக்கவே மாட்டாரு. எங்க அண்ணனை நம்புங்க சார். சட்டையில ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. நிரபராதியம். நிரபராதி. சபாஷ் ராணி, சபாஷ். தேங்க்யூ டாடி. எங்க இந்த பொம்மையை சுடு பார்க்கலாம். சபாஷ். யோ கணக்கு பிள்ளை. ஐயா, என் பொண்ணு என்னமா புரிதவராம அந்த பொம்மையை சுட்டுது பாத்தியா ஐயா? இப்ப பொம்மையத்தான் சுடுது. ஆனா ஒரு நாளைக்கு உங்க நெஞ்சையே சுட்டுடக்கூடாது எஜமா. யோ சும்மாரி. சரி, சாரி டாடி. என்னம்மா? இல்லப்பா, கண்ணாடியை சேர்த்து உடைச்சிட்டேன். தட்ஸ் ஆல் ரைட். ராணி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னப்பா? சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்க போதுமா? போங்கப்பா, நான் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க ராணி கல்யாணமே வேண்டான்னு சொல்லுது? யோ நீ ஒரு பைத்தியம் ஐயா. எந்த பொண்ணுதான் கல்யாணம்னு சொன்ன உடனே எஸ் டாடி அப்படின்னு சொல்லும். வெக்கமா இருக்காது ஐயா? என்னங்க, என்ன இருந்தாலும் நீங்க பெண்ணை வளர்க்கிற முறை சரியில்லைங்க. பெத்த தாய் இல்லாதனால ஒரு தகப்பன் தன் பெண்ணை தப்பா வளர்த்து தாங்கிற பழி உங்களுக்கு வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. யோ என்னையா அநியாயமா பயப்படுற? எனக்கு ஆண் குழந்தை இல்லைங்கிறதுனால ஏதோ ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். எல்லாம் கல்யாணமானா சரியா போயிடுவியா? நாளைக்கு மாப்பிள மனோகர் வரப்போறான். அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. மார்னிங். குட் மார்னிங். நீங்க யாரு? என் பேர் மனோகர். மிஸ்டர் சிதம்பரம் இருக்காருல்ல? ஓ, நீங்க அவரை பார்க்க வந்தீங்களா? நோ நோ, அவர் பொண்ணை பார்க்க வந்தேன். எதுக்கு? உனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்காகத்தான். ஐ சி, கல்யாணத்துக்கா? நான் தான் அந்த பொண்ணு. அப்படியா? குட், வெரி குட். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? லண்டன்ல படிப்பை முடிச்சுட்டு இப்பதான் திரும்பி இருக்கிறேன். ஓஹோ, லண்டன் ரிட்டர்ன்டா? பாட தெரியுமா? பாடணுமா? நான் களைப்பா இருக்கிற நேரத்துல பாடி உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்டேன். ஓ, அதுக்கு ரேடியோ இருக்குது. ஆல் ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்.
சமைக்க தெரியுமா? லண்டன்ல எனக்கு அதெல்லாம் கத்து கொடுக்கல. சரி போகட்டும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கலையே. வாட்? ஆமா மிஸ்டர், பெண்ணை பார்த்து அபிப்பிராயம் சொல்றதுக்கு ஆணுக்கு தான் உரிமை உண்டா? மாப்பிள்ளை வருவான், பெண்ணை பாப்பான், அந்த பெண்ணை கொலுபொம்மை போல அலங்காரம் பண்ணி எதிரில கொண்டாந்து நிறுத்துவாங்க. கால்ல விழுவா, காஃபி கொடுப்பா. ஆனா மாப்பிள்ளை நான் ஊருக்கு போய் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த லெட்டர் வரதுக்குள்ள அந்த பெண்ணு மனசுல என்ன பதில் வருமோ, எப்படி வருமோ அப்படின்னு ஒரே திகில், லட்சம், நெருப்பு. இப்படி பெண்கள் மட்டும்தான் நடுங்கி சாகணும்னு என்ன விதியா? அகங்காரம் பிடிச்ச ஆண்களையும் இப்படி துடிக்க வைக்கணுங்கிறது தான் என் கருத்து. ரொம்ப புதுமையான கருத்து. ஆனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணமே வேண்டான்னு சொல்றவன் நினைச்சேன். இந்த அதிக பிரசங்கத்திலமான டிரெஸ் பார்த்த உடனே நினைச்சேன் இது ஒரு மரியாதை தெரியாத கூட்டம். ஷட் அப் மிஸ்டர், இது என் வீடு. ப்ளீஸ் கெட் அவுட். போறேன். என் பெண்ணை பார்க்கவான்னு எனக்கு கடிதாசம் எழுதினார உங்க அப்பன். அந்த பெரிய மனுஷன் வரட்டும், அவங்கிட்டே உன் பேகணத்தை சொல்லிட்டு போறேன். என்ன பொறுத்த மாடி மாமா, எனக்கு இடலாமா, உள்ளதை சொல்லுங்கடி பாமா, பிரேமா ஹேமா. என்ன பொறுத்த மாடி மாமா, எனக்கு இடலாமா, உள்ளதை சொல்லுங்கடி பாமா. அம்மம்மா அம்மாமா அம்மம்மா அம்மம்மா அம்மாமா அம்மம்மா. பட்டமும் சட்டமும் கண்டது லண்டன் படிப்பு, பெண்ணையும் கண்ணையும் கண்டதும் ரத்த கோதிப்பு, மன்னவன் சிந்திடும் புன்னகை கள்ளச்சீரிப்போ, இந்திரன் சந்திரன் மன்மதன் என்னும் நினைப்போ. என்ன பொறுத்த மாடி மாமா, எனக்கு இடலாமா, உள்ளதை சொல்லுங்கடி பாமா. அம்மம்மா அம்மாமா அம்மம்மா. பத்தினி பெற்றது புத்திசாலிதான், சித்திரை வெயிலில் முத்திய பெற்று பீடித்தான், எப்பவும் இப்படி 30 பல்லை ஈடித்தான், இத்தனை வித்தைகள் கத்தவன் அத்தை மகன்தான். ஆண்ட
அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். மறுபடியும் உன்னை எப்படி சந்திக்கணுமோ, எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ. அப்படியா? வாங்க வாங்க. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு ஒரு ராட்சசி, அடங்காப்படாரி. மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அதெல்லாம் நிறுத்தியா? இது மாதிரி பொண்ண பெத்ததுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். ராணி. ஏமா மாப்பிள்ள கோச்சிட்டு போறாரே, என்னமா நடந்தது? படிச்சா நான் மடையன். சொன்ன உடனே மரியாதையா போகல, விரட்டின. ஏமா உனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கலையா? வேற மாப்பிள்ள பாக்கட்டுமா? நான் தான் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, மறந்துட்டீங்களாப்பா? ராணி, அதெல்லாம் நீ வெக்கத்தினால சொன்னது இல்லையா? விளையாட்டா சொன்னது இல்லையா? இல்லப்பா, உண்மை. இது நான் எப்பவோ செய்த முடிவு. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே எனக்கு இருக்கு. நான் தனியா வாழப் போறேன், சுதந்திரமா வாழப் போறேன். இது தவறான முடிவம்மா. பெண்ணா பிறந்தவளுக்கு இளமை காலத்துல பெற்றோரும், பருவ காலத்துல கணவனும், முதுமை காலத்துல பிள்ளைகளும் தான் துணையம்மா. எனக்கு பிறகு உன்னை யாரும்மா பாதுகாப்பா? எனக்கு எதுக்கு பத்துணை? நான் அனாதையா வாழ தயாரா இருக்கேன், ஆனா அடிமையா வாழ முடியாது. அத உலகம் ஒத்துக்காதும்மா. பெண்ணுங்கிறது கடன் வாங்கப்பட்ட சொத்து. அதை உரிய காலத்துல உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது பெத்தவனுடைய கடமைம்மா. என்ன வீட்டை விட்டு விரட்டுறதா முடிவு செய்துட்டீங்களா? பெண்களை எல்லாம் தங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்காகவே ஆண்டவன் படைச்சான் நினைக்கிற இந்த ஆண் வர்க்கத்துக்கு மத்தியில ஒருத்தி தனியா நின்னு வாழ்ந்தான்னு சரித்திரம் பேசணும்பா. ராணி, என்னை யாரும் மாத்த முடியாது. எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராணி, ராணி, ராணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தாயில்லா பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அது இப்படி விபரீதத்துல முடிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிரு மரகதம், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு மரகதம். என்னமா உங்க உப்பத்தின்னு வாழ்றவனா உங்க மகளுடைய எதிர்காலத்தை கருதி ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மேனேஜர். சார், இது மாதிரி ஒரு உயிர் எழுதுங்க. இப்படி ஒரு நிபந்தனையா? ஆமா சார், இதை தவிர வேற வழியே இல்லை. கணக்கு பிள்ளை ஐயா, உடனே வக்கீல வர சொல்லுங்க. ஆகட்டுங்க. மேனேஜர், நெஞ்சு வலி அதிகமா இருக்கு, டாக்டருக்கு போன் பண்ணுங்க.